இந்த 27வது தானியல் தீர்க்கதரிசன வேத பாட கூட்டத்திற்கு கலந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வளர்த்துக் கொள்கிறோம். இந்த பாடக்கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்தாவல் நடத்தும் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, சென்னாக்கும் சுத்திரமாக பாதுகாத்தல் நிறுத்தின தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் நின்று நாங்கள் பாடப்போகிறோம். நாங்கள் நல்லபடியாக பாடுறதுக்கான குரலை தந்து வழி நடத்துங்க. உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆமென். இப்பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக பாடலை 133 133 திவ்ய கால சத்த கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் என்ற பாடல். பாடலாக பாடலன் 221 221 தயாபரா கண் நோக்குமே என்ற பாடல். Dayabara kannokume
அடுத்த பாடலாக பாடலின் 266 எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடலின் 266. கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 27வது தானியேல் தீர்க்கதரிசன இணையவழி வேத பாடத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாகவே நாம் படிக்க முடியாமல் தடைபட்டு போனது. இந்த நாளிலும் பலவிதமான தொழில்நுட்ப கோளாறுகளின் மத்தியிலும் சிரமத்தோடு நாங்கள் இதை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல தடைகளும் பல இடையூறுகளும் வருகிறதை நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக தானியேல் 10ஆம் அதிகாரத்தை படிக்கப் போகிறோம். 9 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் ஒரு 10, 11, 12 இந்த 3 அதிகாரமும் ஒரே காரியத்தை குறித்து பேசுகிற ஒன்றாக இருக்கிறது. கடைசி காலத்தில் ஜனங்களுக்கு நேரிடுகிற சம்பவங்களை சரித்திரமாக கொண்ட இந்த 3 அதிகாரங்கள். இதில் குறிப்பாக இந்த 10ஆம் அதிகாரம் அந்த மற்ற 2 அதிகாரங்களுக்கு ஒரு பின்னணியைப் போல அல்லது முன்னுரையைப் போல இது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காலத்தின் முடிவு மட்டும் நிகழப்போகிற தேவஜனத்தின் சரித்திரத்தை இந்த 10, 11, 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதை படிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? தீர்க்க தரிசனங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு ஆவியானவரை தருகிற எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, தேவனே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ இடையூறுகளும் எவ்வளவோ கடினமான வழிகளையும் நாங்கள் தாண்டி வந்து
உம்முடைய சத்தியத்தை படிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் தானியேல் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது தேவரீர் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். இந்த பாடம் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்திற்கும் நாங்கள் யாருக்கெல்லாம் அறிமுகமாகிறோமோ அத்தனை பேர்களுக்கும் இது பிரயோஜனமாகவும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்தருளும். புரியாத புதிர்களை கர்த்தர் தாமே புரிவதற்கு ஏற்ற வகையில் உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்தருளும். அடியனோடு நீர் பேசுங்கப்பா. இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த 10ஆம் அதிகாரத்தில் உள்ள பின்னணியை பார்க்கும்போது இந்த அதிகாரம் கிமு 535வது வருஷத்தில் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். அதாவது பெர்சியனாகிய கோரேஸ் மன்னன் பாபிலோனுக்கு அரசனாக இருந்த 3ஆம் வருஷத்தில் பாபிலோனுக்கு பிறகு வீழ்ச்சி அடைந்து இந்த பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் அரசனான பிறகு 3ஆம் வருஷத்தில் நடைபெற்ற சம்பவத்தை தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசி அவர் பதிவு செய்துள்ள கடைசி தரிசனம் இது. இந்த தரிசனத்தில் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள தரிசனம் இது 10ஆம் அதிகாரத்தோடு முடியாமல் அதனுடைய தொடர்ச்சியை 12ஆம் அதிகாரம் வரையில் நாம் பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பெல்சாசர் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியம் அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். இப்போ தானியேலுக்கு கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் 90 வயது இருக்கலாம் என அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகத்தின் முடிவை தரிசித்து எழுதிய இந்த தானியேல் தனது வாழ்வு காலத்தின் முடிவை நெருங்கிய நேரம். அவர் வயதான ஒரு முதுமையான ஒரு மனிதனாக இப்போ இந்த தானியேல் இருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய பணியில் உற்சாகத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்கிற இந்த வேத வாக்குக்கு தானியேல் முதிர் வயதிலும் தான் கற்றுக்கொண்டதை விடாதிருந்ததை நாம் பார்க்க முடியும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை தானியேலுடைய வாழ்விலே நாம் பார்க்க முடியும். எருசலேமில் அவனை வளர்த்த வேண்டிய விதத்தில் பெற்றோர் வளர்த்தினார்கள். அவன் பாபிலோனில் தேவனுக்கு சாட்சியாக இருந்தான். பாபிலோனில் மட்டுமல்ல, கோரேஸ், தரியு, அதாவது நேபுகாத்நேச்சர், பெல்சாசர், தரியு, கோரேஸ் இவருடைய ஆட்சியின் காலத்தில் எல்லாம் தானியேல் அங்கே முதிர் வயதிலும் தான் கற்றுக்கொண்டதை விடாதிருந்தான். முதிர் வயதில் மட்டுமல்ல, சாகும் வரையிலும் அவன் நல்ல ஒரு பரிசுத்தவானாய் அவன் மரித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த 2ஆம் அதிகாரத்தில் சிரச்சேதம் செய்யப்பட வேண்டிய காலகட்டத்திலும் தன்னுடைய தேவனை நோக்கி மண்டியிட்டு ஜெபித்த இந்த தானியேல், 6ஆம் அதிகாரத்தில் பசியுள்ள சிங்கங்களுக்கு இரையாக வேண்டிய நேரத்திலும் அவன் அயராது ஜெபித்த இந்த தானியேல், இந்த 10ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் அங்கு 2300 ராப்பகளுடைய தரிசனம் என்ன, அந்த ஜனத்திற்குரிய விடுதலை எப்போது என்பதை பாவாரிக்கை செய்து ஜெபித்த இந்த தானியேல் இப்போ மீண்டும் 10ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு குணம் பார்த்தீங்களா? இந்த தானியேல் இடத்துல எதற்கெடுத்தாலும் ப்ரேயர், எதற்கெடுத்தாலும் ஜெபம். இந்த குணத்தை நான் வாஞ்சிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு வேணும்னு விருப்பம் இருக்கிறது. ஆனால் அது இதுவரையிலும் இல்லாததை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். எதற்கெடுத்தாலும் ஜெபம், அந்த பழக்கம் நமக்கு இருக்கிறதா? தீர்க்கதரிசி மேல் எழுதும்போது ப்ரேயர் இஸ் எ பிரெத், ஜெபம் ஒரு உயிர் நாடி அல்லது சுவாசம். எதற்கு? நாம் உயிரோடு இருக்கிற ஆவிக்குரிய சுவாசமாக இருக்கிறது. இட் இஸ் பிரெத் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வின் சுவாசமாக இந்த ஜெபம் இருக்கிறது. அப்படின்னா அதற்கு உண்மையாய் இந்த தானியேல் வாழ்ந்திருக்கிறார். அவர் எதற்கெடுத்தாலும்
வாழ்ந்தாலும் ஜெபம், வீழ்ந்தாலும் ஜெபம், எந்த சூழ்நிலையிலும் ஜெபம், இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆபத்திலும் நன்மையிலும் எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிற ஜெபத்தை இந்த தானியேலுடைய வாழ்வில் நாம் பார்க்க முடியும். அந்த வாழ்க்கையை நம்ம வாஞ்சிக்கணுங்க. இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி காலத்தில் இந்த இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான குணத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நாம் மன்றாட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். 2ஆம் வசனம் சொல்கிறது, 2வது வசனம் 1வது வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இங்கே ஒரு பயங்கரமான துக்கம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பாபிலோன் வீழ்ச்சி அடைந்து கோரேஸ் அரசனான பிற்பாடு பெருந்திரளான யூத ஜனங்கள் இங்கே பெர்சியாவிலிருந்து எருசலேமுக்கு வழி அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் திருப்பி அனுப்பினான் இந்த கோரேஸ் மன்னன். எருசலேமை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவதற்கான ஆணையுடன் சென்ற இந்த யூத மக்கள் ஆலயம் மற்றும் அதனுடைய அலங்கத்தை கட்டுவதற்குரிய பணிகளை செய்யும்போது சமாரியர்கள் அவர்களை தடுத்ததை குறித்து நாம் சில வாரங்களுக்கு முன்பதாகத்தான் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படித்தோம். இந்த சமாரியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, யூதர்களுக்கு விரோதமாய் நடந்தவர்கள், யூதர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்தவர்கள், எருசலேமை திரும்பி மீண்டுமாக எடுப்பித்து கட்ட வேண்டிய சூழ்நிலையில் அதற்கு இடையூறாக இருந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள். எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் தேவனுடைய சபையின் மீது வரவிருக்கிற சம்பவங்களின் தெய்வீக நோக்கத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இங்கே தானியேல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே 3 வாரம் உபவாசித்து ஜெபித்தாரா அப்படின்றதுக்கு இங்கே உபவாசம் என்கிற வார்த்தை இல்லை. ஆனால் 3 வாரம் அங்கே ஜெபிக்கிறார், 3 வாரம் ஜெபிக்கிறார். 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு முக்கியமாகவே ஒரு யூதனாக ஒரு மனுஷன் உபவாசிக்கிறான் அப்படின்னா அவனிடத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் குணாதிசயங்கள் எல்லாம் இந்த தானியேல் இடத்துலையும் நாம் பார்க்க முடியும். ருசிகரமான அப்பம் ஒன்றும் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் அவனுடைய வாய்க்குள் போகவில்லை, பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை. ஆகவே அவன் குளிக்காமல், அதாவது எண்ணெய்களை தேய்க்காமல், அவன் எப்போதும் போல இயல்பு வாழ்க்கையில் இல்லாமல் அவன் தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த உபவாசத்தில் 3 விதமான உபவாசம் இருக்கிறது. நிறைய பேர் இந்த உபவாசத்தில் ஏட்டிக்கு போட்டி பேசுவாங்க. தானியேல் இருந்தது உபவாசம் அல்ல, தானியேல் இங்கே இருந்தது ஜெபித்தது உபவாசம் ஆகாது, தண்ணி குடிக்கக்கூடாது, 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருந்தால் தான் உபவாசம், இப்படியெல்லாம் பல கொள்கைகளை வச்சுருக்கிறாங்க. ஆனால் உபவாசங்களில் விதங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதமான உபவாசங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது பார்ஷியல் ஃபாஸ்டிங், பகுதி நேர உபவாசம். 3வது கம்ப்ளீட் ஃபாஸ்டிங், முழு நேர உபவாசம். 3வது அப்சல்யூட் ஃபாஸ்டிங், முற்றிலும் திறந்த விசுவாசம், எதையுமே சாப்பிடாத ஒரு உபவாசம். தானியேல் இங்கே பார்க்கும்போது தானியேல் எளிமையான உணவுகளை உண்டு, தனக்கு விருப்பமான உணவுகளை ஒதுக்கி வைத்து தேவனிடத்தில் போய் அவருடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய பதிலுக்காக அவன் விரும்பி போய் நின்றதை நாம் பார்க்க முடியும். உகந்த உபவாசத்தை குறித்து வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஒரு நேரம் அல்லது ஒரு நாள் நாம் உணவை ஒதுக்கி வைத்து, உண்ணாமல் உணவை தவிர்த்து வைத்து தேவனுடைய பார்வையில் உகந்த உபவாசத்தை நாம் செய்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உணவை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உண்ணாவிரதம் இருந்துட்டு தேவனிடத்தில் கேட்ட உடனே ஆண்டவர் தரப்போகிறது கிடையாது. ஆனால் அங்கே முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே நம்முடைய இருதயம் தேவனோடு கூட சார்ந்திராத பட்சத்தில் எவ்வளவு நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி பிரயோஜனமே இல்லை. தேவன் சொல்லுகிறதை கேட்கும் மனதோடு நம்ம போய் உட்காரலன்னா அந்த உபவாசத்தில் எந்த ஒரு பயனும் இல்லை. தேவன் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு உரிய மனதோடு நாம் போகலைன்னா எந்த ஒரு பயனும் இல்லை.
ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கும்போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ உபவாசம்னா என்ன? தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறது தான் உகந்த உபவாசம். எப்படி? அவர் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க, தேவை உள்ளவனுக்கு ஆதரவாக இருக்க, ஆறுதல் தேவைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்த, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான உபவாசத்தை பற்றி தீர்க்கதரிசி அம்மையார் கவுன்சில்ஸ் டு டயட் என்கிற புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, தேவன் அபரிதமாக வழங்கி இருக்கிற ஆரோக்கியம் நிறைந்த எளிமையான உணவை முறையாக பயன்படுத்துவதும், கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தட் காட் ஹேஸ் கிவன் அஸ், கிளர்ச்சியூட்டக்கூடிய ஒவ்வொரு வகையான உணவிலிருந்து விலகி இருப்பதுமே அனைவருக்கும் பரிந்துரை செய்யப்பட வேண்டிய உண்மையான உபவாசம் ஆகும். The right way of fasting is nothing but abstaining that which defile us and taking which is good for us. அதான் தேவன் எது தீமை என்கிறாரோ அதை ஒதுக்கி வைக்கிறது தான் உண்மையான உபனோடு செய்கிற வாசம். ஆண்டவர் எது அவருக்கு பிடிக்கல என்றாரோ அது நமக்கு எப்போ பிடிக்காம போகிறதோ அதுதான் உண்மையான உபனோடு ஒரு வாசம். உபவாசம் என்பது உபனோடு செய்கிற வாசம்தான் உபவாசம். புசிப்பும் குடிப்பும் பெருந்தண்டியும் நிறைந்த காலத்தில் எளிமையான அதே சமயம் ஆரோக்கியமான உணவு முறைகளை பயன்படுத்த பின் செல்ல தேவன் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4வது வசனம், 1ஆம் மாதம் 24ஆம் தேதி 4ஆம் தேதியில நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகப்பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இங்கே இதக்கேல் ஆற்றோரத்தில் இருந்த இந்த தானியேல் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை அவன் அறிந்து கொள்கிறான். எப்படி பத்மோ தீவில் கைதியாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் தரிசனமானாரோ அதே போல இந்த இதக்கேல் ஆற்றங்கரையில் இருந்த இந்த தானியேலுக்கும் தேவன் அங்கே தரிசனமானார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வர்ணனையை தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள வர்ணனையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டும் ஒன்று போல தான் நாம் பார்க்க முடியும். தானியேலுக்கும் யோவானுக்கும் தரிசனமானது தேவகுமாரனாகிய இயேசுவே என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி எழுதுகிறார்கள், கடைசி நாட்களில் சம்பவிக்க இருப்பதை தானியேலுக்கு கற்பிக்கும்படி மற்றொரு பரலோக தூதுவனுடன் நமது கர்த்தர் வந்திருந்தார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரங்களும் கடைசி நாட்களில் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற சரித்திரத்தை அல்லது அவருடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆண்டவர் இங்கே தரிசனமாக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த தரிசனத்தை இந்த தானியேல் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். 8வது வசனம், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். பார்த்தீங்களா, அவர் இந்த தரிசனத்தை சொல்றாரு, இது பெரிய தரிசனம் என்கிறார்.
பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். 9ஆம் வசனம், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன் என்கிறார். அவனுடைய வாழ்க்கையை இதக்கேல் ஆற்றங்கரையில் இந்த தானியேல் கண்ட தரிசனத்தின் போது அவன் கண்ட தரிசனத்தை அவன் கண்டபோது அவனுடைய சரீரமெல்லாம் பலனற்று போனதும், அவன் அதை பார்க்க பார்க்க அவனுக்கு சோர்வு உண்டானதையும், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தில் மாற்றம் வந்ததையும் அவன் அங்கே உணர்கிறான். அதாவது அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தில் ஏதோ உணர்வுகள் மாறுகிறதை அவன் புரிந்து கொள்கிறான். கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பற்றிய மிக தெளிவான கண்ணோட்டங்கள் நமக்கு இருக்குமானால் நமது சுயத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் மிகவும் தாழ்மையானதுமாக இருக்கும். இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு மறுரூபம் அடைந்ததை கண்ட 3 சீஷர்களானாலும் சரி, அதாவது யோவான், யாக்கோபு, பேதுரு அவர்களானாலும் சரி, அவரை தரிசனத்தில் கண்ட யோவான் ஆனாலும் சரி மற்றும் பவுலானாலும் சரி, அவர்கள் யாவரும் தானியேலை போல ஏறக்குறைய ஒரே விதமான அனுபவத்தை தரிசனத்தின் போது அடைந்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். யாரானாலும் சரி, அந்த பரலோக காட்சியை பார்க்கும் பொழுது உன்னதமானவரை அவர் வெளிப்படுத்தும் போது இந்த வேத பக்தர்கள் எப்படி பார்த்தார்களோ அப்படி அந்த பார்த்த அந்த அனுபவம் இந்த தானியேலுக்கு வந்ததை போலதான் இருந்தது. அதாவது அந்த உன்னதமானவரை பார்க்கும் தீர்க்கதரிசியர் எழுதின வாசித்தது போல கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பற்றிய மிக தெளிவான கண்ணோட்டங்கள் நமக்கு இருக்குமானால் நமது சுயத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் மிக தாழ்மையானதாக இருக்கும். யோபு, ஏசாயா, தானியேல், தாவீது மற்றும் பவுல் ஆகியோரை போல நமது முகத்தோற்றமும் சாவுக்கு உள்ளானவனை போல வெளிரி இருப்பதை நாம் உணர முடியும். அதாவது பரிசுத்த தேவனை நாம் பார்க்கும்போது நம்முடைய நிலையை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நாம் எவ்வளவு அபாத்திரர்கள், எவ்வளவு தகுதிகள் இழந்தவர்கள் என்பதை நாம் உணரும்போது நம்முடைய முகக்கலையும் நம்முடைய சரீர பலனும் சோர்ந்து பலனற்று விளறி போகிறதை நாம் உணர முடியும். அது எப்போன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய தன்மைகளை அல்லது பரலோக காட்சி பார்க்கும்போது, அந்த தரிசனத்தை பார்க்கும்போது நான் தாழ்மைப்படும் போது தான் அதை பார்க்க முடியும். நான் நல்லவன், அதனால ஆண்டவர் எனக்கு காட்டுறார், தன்னை காண்பிக்கிறார் அப்படின்னு பெருமிதத்தோடு இருந்தால் அங்கே ஆண்டவர் தன்னை தென்பட செய்யவும் மாட்டார். ஆகவே இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிரபலமான ஊழியக்காரர்கள் இன்னைக்கு மீடியாவில் சொல்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அந்த எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பிதாவானவர் பார்த்து என்னை கூப்பிட்டாரு, பக்கத்தில் இயேசுவானவர் இருந்தார், அவர் வலது பார்சத்தில் இருந்ததுனால நான் அவர் இயேசுவானவர் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்னுடைய ஊழியத்தை பற்றியெல்லாம் விசாரித்தார், அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சும்மா கதை அடித்து விடுறாங்க. நிறைய பேர் அப்படியே காதில் பூ சுற்றுறது போல அழகாக ஜனங்களுடைய மனதை குருடாக்கி கொண்டு அவருடைய உள்ளத்தை அப்படியே கிறிஸ்துவுடைய நீதியிலிருந்து மறைத்து வழி நடத்துகிற கூட்டத்தை நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ தரிசனத்தை காண்கிற ஒரு மனுஷன் இந்த நிலையை நிச்சயமாக அடைவான். அதுதான் தீர்க்கதரிசிகளை சோதிப்பதில் ஒரு சோதனை இது. அவர்கள் வேதத்தில் யாரெல்லாம் தரிசனத்தை கண்டார்களோ அதே போல விதமான அனுபவத்தை அடைந்திருக்கிறார்களா? அதாவது அவருடைய சரீர பலங்கள் அல்லது அவருடைய சரீரம் ஒரு வித்தியாசமான உணர்வை அவர்கள் அடைவதற்கு அது இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். 10வது வசனத்தில் வாசிக்கிறேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான்.
இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். இங்க என்ன பார்க்க முடியும்னா, 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் தரிசனத்தை விளக்க வந்த அதே கேப்ரியேல் மறுபடியுமாக தானியேலுக்கு இந்த 10ஆம் அதிகாரத்தில் பதில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். தானியேல் பரலோகத்தின் தேவனுடைய பார்வையில், பரலோகத்துடைய பார்வையில் அவன் மிகவும் பிரியமானவன். அதை அங்கே 11ஆவது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே. என்ன ஒரு அற்புதமான வாக்கு இல்லை? பிரியமான புருஷன். தேவன் அவருடைய தூதனை அனுப்பி பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னு சொல்லி போய் நேருக்கு நேராக பேசுறது போல நம்மிடத்துல பேச முடியுமா? நம்ம வாழ்க்கை அப்படி உன்னதமான வழியில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறதா என்பதை நம்ம யோசிக்கணுங்க. இங்கே அவன் மிகவும் பிரியமானவன் என்று ஆச்சரியமான அறிக்கையை கேப்ரியேல் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். முதல் நாளிலேயே தானியேலின் ஜெபத்தை தேவன் கேட்டாராம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் அதற்கான பதில் 3 வாரம் கழித்து தான் வந்து சேர்ந்தது. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இங்கே தானியேலுக்கு அவன் ஏறெடுத்த ஜெபத்தில் ஏறெடுத்த முதல் நாளிலேயே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் அவனுடைய ஜெபத்திற்கான பதில் 3 வாரங்கள் கழித்தே அவனிடத்தில் வந்து சேருகிறது. 13வது வசனம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு 13வது வசனம் சொல்லுகிறது, பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். என்னவா, பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் கேப்ரியேலோட எதிர்த்து நின்றானாம். கேப்ரியேல் முதல் நாளிலேயே பதில் கொண்டு வந்து விட்டாராம். ஆனால் இந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி அவன் கேப்ரியேலை பதில் கொண்டு வந்த கேப்ரியேலை தடுத்து நிறுத்தினானாம் 21 நாட்கள். யார் இந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி? உண்மையிலேயே இந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி இப்போ கோரேஸாகத்தான் இருக்கிறார். கோரேஸ் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிறான். தானியேல் மூலமாக அங்கு இருந்த அத்தனை யூதர்களும் இரக்கம் பெற்றிருக்கிறார்கள். அங்கு இருக்கிற அடிமைகள் யாவரும் இப்போ அங்கு மீண்டும் எருசலேமை கட்டுவதற்கான வாய்ப்பை பெற்று அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் அப்படின்றார். இந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி யார் அப்படின்னா, அதாவது சாத்தானை அங்கே அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சாத்தானை அங்கு சுட்டி காண்பிக்கிறார் ஆண்டவர். ஒரு மனிதனோ ஒரு ராஜாவோ தேவனுடைய தூதனை எதிர்த்து நிற்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எந்த மனிதனாலையும் எந்த வீரனாலையும் தேவனுடைய ஒரே ஒரு தூதனை சமாளிக்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை முன்னறிவிக்கும் போது மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்த ஒரே ஒரு தூதன் வந்தார். அங்கிருந்த மேய்ப்பர்கள் யாவரும் காவலாளிகள், மேய்ப்பர்கள் யாவரும் மந்தைகளுக்கு காவலாளிகளாக இருந்தாங்க. அத்தனை பேர்களும் செத்தவங்களைப் போல படுத்துக்கிட்டாங்க, பயந்து. ஒரு தூதன் இறங்கினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அங்கு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு ரோமர்கள் அதை காவல் காத்து கொண்டிருந்தாங்க. ஒரே ஒரு தூதன் இறங்கி அமர்ந்திருந்தார். அத்தனை பேரும் பயந்து செத்தவர்களை ஆனாங்களாம். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆயுதம் வைத்திருந்தாலும் சரி, ஒரு தூதனுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வசனம் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி கோரேஸை தான் குறிக்கிறது அப்படின்னா, கேப்ரியேலை எப்படி கோரேஸ் தடுத்து நிறுத்த முடியும்? முடியாது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, எதை குறிக்கிறது? தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் புஸ்தகத்தில் பக்கம் 571 வாசிக்கும் போது,
கோரேசின் சிந்தையின் மீது கிரியை செய்து கொண்டிருந்த செல்வாக்குகளுக்கு எதிர்த்து நிற்கும் வகையில் 3 வாரங்களாக கேப்ரியேல் அந்தகார வல்லமைகளுடன் போராடினான். அதாவது இந்த இந்த கோரேசு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஏதுவாய் அவன் அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் அவனை தடுத்து நிறுத்துகிறது. இப்போ இவன் யாருக்கு சத்தம் கொடுக்க வேண்டும், யாருக்கு செவி சாய்க்க வேண்டும்? இந்த ராஜா, கோரேஸ் ராஜா எந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறார். அந்த போராட்டம் தான் தானியேலுக்குரிய பதில். இப்போ ஆனால் அந்த போராட்டத்தில் கோரேசு யாருக்கு செவி சாய்க்கணுன்ற போராட்டத்தில் கேப்ரியேலால் மீறி வர முடியல. ஏன் அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி பிசாசு லூசிஃபர், பழைய பாம்பு லூசிஃபர் எங்கே உட்கார்ந்துருந்தான்? கேப்ரியேல் இப்போ எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல தான் அவனும் உட்கார்ந்துருந்தான். தேவன் அன்புள்ளவருங்க. அவர் இந்த லூசிஃபரை அவன் இருந்த இடத்தை தான் காலி செஞ்சார். அவன் இருந்த இடம்தான் அங்கே காணப்படாமல் போயிற்று. மாறாக அவனுடைய வல்லமைகளை தேவன் பிடுங்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லூசிஃபருடைய வல்லமைகளை தேவன் வாங்கலை. மாறாக அவனுக்கு அதே வல்லமை, வானத்தில் அவனுக்கு என்ன வல்லமை இருந்ததோ அதே வல்லமை அவனுக்கு இருக்கிறது. கேப்ரியேலும் அதே இடத்துல இருக்கிறாங்க. இப்போ கேப்ரியேல் தூதனும் லூசிஃபரும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். கேப்ரியேல் இந்த கோரேசுக்கு நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்காக சொல்லுகிறார். ஆனால் இந்த அந்தகாரத்தின் லோகாதிபதி அவன் தீர்மானத்தை வழிதிருப்ப பார்க்குறான். இப்போ கோரேசு குழம்பி போய் நிற்கிற நேரத்தில் யார் அந்த குழப்பத்திற்கு தீர்வு காண வேண்டியதாக இருந்தது அப்படின்னா மிகாவேல் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஹூ இஸ் மைக்கேல்? மிகாவேல் யார்? ஒன் ஆஃப் த சீஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது பிரதான தூதன் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அரசர்கள் மற்றும் அதிபதிகளின் மனங்களில் பரலோக ஏதுகரங்கள் கிரியை செய்கிற அதே வேளையில் அவர்களது மனங்களில் கிரியை செய்கிற சாத்தானாகிய ஏதுகரங்களை பற்றிய உதாரணங்களும் நமக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய செயல் நோக்கத்தின் முன்னேற்றங்களுக்காக சுயநலமின்றி பணி செய்து கொண்டிருப்போரின் ஜபங்களுக்கு பதிலளிப்பதற்காக பரலோக ஜீவிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய செயல் நோக்கத்தின் வளர்ச்சிக்காக தேவனை நோக்கி மேலெழுப்புகிற ஜபங்களுக்கு பதில் கிடைக்க செய்வதற்காக மிகவும் உன்னதமான தூதர்கள் பரலோக மன்றங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். when you and I pray, நீங்களும் நானும் தேவனிடத்தில் மன்றாடும் போது, ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபங்களை கேட்க ஆண்டவர் ஜபங்களுக்கு பதில் கொண்டு வர தூதர்களை நியமித்திருக்கிறார். தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எருசலேம் தேவாலயம் கட்டப்படவும் எருசலேமிற்காகவும் தேவசுத்தப்படி சாதகமான சட்டங்களை பிறப்பிக்க செய்யும்படி கோரேசின் உள்ளத்தை தூண்டுவதற்கு கேப்ரியேல் முயற்சி செய்கிற வேளையில் தேவசுத்தத்திற்கு உடன்படாதிருக்கும்படி கோரேசின் விருப்பத்தை திசை திருப்ப சாத்தான் மல்லுக்கு நிற்கிறான். பார்த்தீங்களா? சாத்தான் கேப்ரியேலோட போராடுறான். கேப்ரியேல் தேவசுத்தத்திற்கு இணங்குவதற்காக உணர்த்துகிறார், சொல்லுகிறார். ஆனால் இவன் அதில் மல்லுக்கு நிற்கிறான். எந்த வல்லமைக்கு செவி மடுப்பது என்று போராடும் நெஞ்சத்துடன் கோரேஸ் தயங்குகிறான், தாமதிக்கிறான். நாட்கள் வாரங்களாகிறது. கேப்ரியேலை விட வல்லமையுள்ள தூதன் வரவேண்டியதாயிற்று. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என விரும்பினால் நிச்சயம் கொடுப்பார். ஒருவேளை கேப்ரியேலால் நமக்கு அந்த பதிலை கொண்டு சேர்ப்பதற்கு தாமதமானாலும் ஜீசஸ் இஸ் ரெடி டு கம். இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடத்தில் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அப்படி வந்தாலும் பரவாயில்லை, ஜீசஸ் would come down. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவார்.
அவருடைய பிரசன்னத்தினால நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு கடிதத்தில் எழுதுகிறாங்க பாருங்க. ஒரு கடிதத்தில் எழுதுகிறார்கள், விசுவாசம் உள்ள மற்றும் விசுவாசமற்ற தூதர்களாகிய காணக்கூடாத ஏதுகரங்களுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் போராட்டத்தை ஒரு ஜனக்கூட்டமாக புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் நாம் புரிந்து கொள்ளவில்லை. படை தளபதிகளாக, அரசர்களாக, அதிபதிகளாக, விசுவாசமற்ற மனித சக்திகளாக கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு தங்களது தாக்குதல் பணியை முன்னேற்ற செய்யக்கூடிய தீய தூதர்கள் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரலோக அறிவு ஜீவிகளால் நாம் பாதுகாக்கப்படும் வகையில் தானியேலைப் போல நாம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பணிவிடை ஆவிகளாக தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். என் சகோதரரே, முன்னொருபோதும் நீங்கள் ஜெபித்திராதது போல ஜெபியுங்கள். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படவில்லை, நித்தியத்திற்காக முழுமையான பணியை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று ஒரு கடிதத்தில் எழுதுகிறார்கள். பிரியமானவர்களே, சில தொழில்நுட்ப காரியங்களுக்காக கோளாறு இருக்கிறதுனால நான் துரிதமாக இத்துடன் இந்த வாரத்தில் நிறைவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெபித்திராத வரையிலும், இதுவரையிலும் ஜெபித்திராதது போல நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்கிறோமா? அபிப்ரேயிங், நாம் உண்மையிலேயே நாம் ஜெபிக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோமா? தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப ஜீவியத்தை நாம் பார்க்க முடியும். எதற்கெடுத்தாலும் ஜெபம், ஜெபம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் ஜெபம், ஜெபம் செய்வதற்கு சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் ஜெபம், ஆபத்து இருந்தாலும் ஜெபம், நன்மை பெற்றாலும் ஜெபம், எல்லா நிலையிலையும் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த தானியேல் பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற வேண்டும். உதவிக்கு வந்த மிகாவேல் யார் என்பதை வருகிற வாரத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். இத்துடன் இந்த 13வது வசனத்தோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, தானியேலைப் போல ஜெப வீரர்களாக எது நேர்ந்தாலும் சரி தேவனை சார்ந்திருக்க பழகிக்கொள்வோம். ஆண்டவர் கொடுத்த அறிந்த சத்தியத்தில் தானியேல் எப்படி முதிர் வயது வரையிலும் அவன் விடாதிருந்தது போல, முதிர் வயது வரையிலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதுமாக உண்மையாக இருக்க நாம் பழகுவோம். நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் வாழ பயிற்றுவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற மகத்துவமுள்ள ஆண்டவரே, கர்த்தாவை ஜெபிக்கும் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க எங்களுக்கு உள்ளத்தை தாங்க. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சகல அனுபவங்களின் மத்தியிலும் மெய்யான ஜெப வீரராய் திகழ்ந்தது போல நாங்களும் ஆண்டவரே உண்மையான ஜெப வீரர்களாய் திகழ எங்களுக்கு பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. தடைகளை மாற்றிப்படுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரை பல நாட்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை பல நாட்களாக ஜெபித்தும் அந்த பதிலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்தகார லோகாதிபதிகளோடு பரலோக சேனை யுத்தம் பண்ணுகிறதை கண்களுக்கு தெரியாத ஒரு மாபெரும் போராட்டம் போய்கொண்டிருக்கிறது நாங்கள் உணர எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும். இந்த இணையவழி பாடத்தில் இந்த நாளில் இணைந்திருந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தெய்வீக பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு, தீர்க்க தரிசனங்களை கற்று உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாவதற்கு கர்த்தரங்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே உகந்ததாக்குகிறோம். உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.